visittemples.com அப்படிங்கிறது கோயில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட் ஆகும். இன்னைக்கு அந்த visittemples.com மூலியமா சென்னை முகப்பேரில் இருக்கிற ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் சென்னையில் முகப்பேரில் இருக்குன்னோ, முகப்பேரோட முந்தைய பேர் வந்து மகப்பேரு. அப்படின்னா எவ்வளோ புனிதமான இடம் அப்படின்னு அந்த பேரை வச்சே தெரிஞ்சுக்கலாம். முகப்பேரில் உள்ள இந்த கோயில் கிழக்கு நோக்கிய கோயிலாகும். 7 அடுக்கு ராஜகோபுரம் கொண்ட கோயில். இந்த ராஜகோபுரம் பக்கத்திலேயே வந்து கீழ்ப்பகுதியில வந்து 2 யானை விக்கிரகங்கள் வச்சிருக்கா. பார்க்க பிரமாதமா இருக்கு. அதை தாண்டி போனா பல தூண்களை கொண்ட மண்டபம், ஒவ்வொரு தூண்லையும் யாழி விக்கிரகம் பிரமாதமா வச்சிருக்கா. அதற்கடுத்து ஒரு நெய்வேத்திய பீடம், அதாவது பலிபீடம் இருக்கு. அதற்கடுத்த மாதிரி ஒரு துவஜஸ்தம்பம், அதாவது கொடிமரம் இருக்கு. அப்புறம் கோவில் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து கருடாழ்வார் மூலஸ்தானத்தை நோக்கி இருக்கார். துவஜஸ்தம்பத்தோட இடதுகை பக்கத்துல துலாபார வசதி வச்சிருக்கா. இந்த கருடாழ்வார் சன்னதியோட 2 பக்கத்திலையும் தங்க தகடுகளால் ஆன ஆழ்வார்கள் விக்கிரகங்கள் வச்சிருக்கா. அதே மாதிரி மூலஸ்தானம் போற வழியில 2 கருப்பு துவாரபாலகர்கள் விக்கிரகம் காணப்படுறது. உள்பக்கமா 2 வர்ண துவாரபாலகர்கள் விக்கிரகம் கிழக்கு நோக்கி இருக்கு. மூலஸ்தானத்துல மூலவரான ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ற கோலத்துல கிழக்கு நோக்கி காணப்படுறார். 2 மேற்கரங்கள்ல சங்கும் சக்கரமும் வச்சுட்டு இருக்கார். கீழ் வலது கரத்துல வந்து அபயஹஸ்த முதிரையை காட்டின்னு இருக்கார். கீழ் இடது கரம் வந்து அவரோட இடுப்புல இருக்கு. மூலஸ்தான மண்டபத்தோட 2 பக்கத்துலயும், ஒரு பக்கம் தும்பிக்கை ஆழ்வார், இன்னொரு பக்கம் சுதர்சன சக்கரத்தை வச்சிருக்கார். மூலஸ்தானத்துக்குள்ளேயே உற்சவமூர்த்தி விக்கிரகங்களும் இருக்கு. உற்சவமூர்த்தியை வெறும் திருமஞ்சனம் பண்ணும்போது மட்டும் வெளியில கொண்டு வந்துட்டு திருப்பி மூலஸ்தானத்துக்குள்ளேயே வச்சிருவாங்க. கோவிலோட வெளிப்பிரகாரத்துல வடக்கு நோக்கி ஒரு கணபதி சன்னதி இருக்கு. அது பக்கத்திலேயே ஒரு பெரிய கீதோபதேச விக்கிரகம் வச்சிருக்கா. அதுக்கு அடுத்து வடக்கு நோக்கிய சன்னதியில ஸ்ரீ வீரபக்த ஆஞ்சநேயர் நின்ற கோலத்துல காணப்படுறார். இந்த கோவில்ல தாயாரோட பேரு ஸ்ரீ சந்தான லட்சுமியாகும். தாயார் வந்து தன்னோட சன்னதியில கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்துல காணப்படுறா. தாயார் சன்னதிக்குள்ளேயே வந்து ஸ்ரீ சந்தான லட்சுமியோட உற்சவமூர்த்தி விக்கிரகத்தையும் வச்சிருக்கா. அதே மாதிரி இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்துல ஆண்டாளுக்கு கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. கிழக்கு நோக்கிய தன் சன்னதியில ஆண்டாள் நின்ற கோலத்துல காணப்படுறார். இதுக்கு பக்கத்திலேயே ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் பத்மாவதி தாயாரோட பெரிய அலங்கரிக்கப்பட்ட ஒரு படம் வச்சிருக்கா. அதுக்கு அடுத்து வடக்கு நோக்கிய ஒரு பரமபத வாசல், அதாவது சொர்க்க வாசல் இருக்கு. அந்த பரமபத வாசலோட மேல் பகுதியில பள்ளி கொண்ட ரங்கநாதரோட விக்கிரகத்தை, வர்ண விக்கிரகத்தை வச்சிருக்கா. ரொம்ப நன்னா இருக்கு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி இந்த பரமபத வாசலோட 2 பக்கத்துலயும் 2 துவாரபாலகர்கள் நின்ற வண்ணம் காட்சியளிக்கிறார். இந்த பரமபத வாசலுக்கு அடுத்து மரத்தாலேயே செஞ்ச ஒரு சித்திரம், அதாவது ராமாயண சித்திரத்தை அப்படியே காட்சிப்படுத்தி வச்சிருக்கா. அதை ஒரு கண்ணாடி பேழைக்குள்ள வச்சிருக்கா. பார்க்க ரொம்ப நன்னா இருக்கு. அதுக்கடுத்து ஒரு தெற்கு நோக்கிய சன்னதியில சுவாமி ஐயப்பன் காணப்படுறார். ஐயப்பன் சன்னதிக்கு அடுத்து நவகிரக சன்னதியை வச்சிருக்கா. இந்த கோவிலோட எல்லா தரைதளமும் வந்து டைல்ஸ் பதிச்சிருக்கா. பார்க்க ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. அதே மாதிரி கோவில்ல எல்லா தூண்லையும் தசாவதாரம் மற்றும் அஷ்டலட்சுமியோட வர்ண விக்கிரகங்களை வச்சிருக்கு. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப கண்டவுன விதமா இருக்கு. அதே மாதிரி இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, எந்த சன்னதிக்கு போறோமோ அந்த சன்னதியோட சீலிங், அதாவது உத்தரத்துல அந்த சன்னதியில என்ன பெருமாள் இருக்காடோ அதை அப்படியே வரைஞ்சிருக்கா வர்ணமா. பிரமாதமா இருக்கு பார்க்க. துவஜஸ்தம்பத்துக்கு பக்கத்திலேயே, அதாவது மேற்கூரையில வந்து ஒரு சந்தான கோபாலன் நீல வர்ணத்துல வரைஞ்சிருக்கா. பிரமாதமா இருக்கு. இந்த கோயிலுக்குள்ளேயே கோயிலுக்கான ஒரு நூலகம் இருக்கு. அதே மாதிரி கோயிலோட அலுவலகமும் இந்த கோயிலுக்குள்ளேயே செயல்படுறது. இதை தவிர கோயிலுக்கு ஒரு மடப்பள்ளி இருக்கு. கோயிலுக்கு ஒரு பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் தாராளமா வழங்குறாங்க. இந்த கோவில் வந்து சென்னை மாநகரோட ஒரு முக்கிய பகுதி முகப்பேரில் இருக்கிறதுனால வந்து இங்க வந்து வரும் பக்தர்கள் வாகனம் நிறுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நிறுத்தணும். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக கோவில் பக்கத்திலேயே ஒரு செருப்பு ஸ்டாண்ட் இருக்கு. அதே மாதிரி கோயிலை சுற்றி ஏராளமான பூக்கடை, பூ, பழம், தேங்காய், வெத்தலை வாக்கு எல்லாமே கிடைக்கும். பக்கத்திலேயே இருக்கு. ரொம்ப வசதியா இருக்கு பக்தர்களுக்கு. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.